இன்றைக்கி இந்த பார்சல் ஒன்று வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச சில விஷயத்த நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எந்த அளவுக்கு எக்ஸைட்டடுனா, நான் வரலாறு காணாத விதத்தில் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன். வரலாறு காணாத விதம்னா என் லைஃப்பில் ஹிஸ்டாரிக்கலி எனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் போட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே வந்திருக்கான்னு தெரில. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், காசு கொடுத்து வாங்கியாச்சு. இது ஒரு ஸ்கேமாக கூட இருக்கலாம். பிகாஸ் நான் ஆர்டர் பண்ணதெல்லாம் அரிய வகை பொருட்கள். அந்த அரிய வகை பொருட்கள்லாம் நிஜமாவே இருக்கா இல்லை ஏதாவது ஸ்கேம் ஆகிருக்கேனான்னு இதுக்குள்ளே பார்த்தா தெரியும். பிடிச்சிட்டேன். வாவ், நிஜமாவே நான் ஆர்டர் பண்ணது அப்படியே வந்திருக்கு. வாவ், பாருங்க, இது என்னன்னு தெரியல உங்களுக்கு? வாவ், ஃபுல்லாகவே வந்துட்டு கிளிப்பு தான், ஹேர் அக்சசரி தான் ஆர்டர் பண்ணேன். இது வந்துட்டு லைட் பல்ப் காய்ஸ். இது வந்துட்டு லைட் பல்ப் அண்ட் இது எப்படி தலையில் மாட்டிக்கணும். கியூட் லைட் பல்பா? வாவ், லைட் பல்பு கிளிப்பு தலையில் மாட்டிக்கணும். ரொம்ப யூனிக்காக இருக்குடா. வாவ், ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பர் ப்ராடக்ட்டு. இது ஒரு நார்மல் கிளிப்பு. இது வந்துட்டு விளக்கமாத்தில் பண்ண ஒரு கிளிப்பு. ஸோ விளக்கமாத்தில் பண்ண ஒரு கிளிப். ஓகே, இதை வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குது. லைக் ரொம்ப கிளிப்பெல்லாம் கஷ்டமாக இல்லை. இது 2 வாங்கியிருக்கணும், 2 சைடு போடுறதுக்கு. இந்த வெப்சைட் நிஜமாவே ஒர்க் ஆகுது காய்ஸ். நான் கூட நீ ஏதாவது ஸ்கேம் பண்ணுவாங்க. பிகாஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடாது. இந்த கிளிப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடாது. இது ஒரு எக்ஸாக்டிக் ஃபைண்டிங் மாதிரி. எக்ஸாக்டிக் ஃபைண்டிங்னா நிஜமாவே ஒரு நல்ல ஒரு வெப்சைட்டை நான் பிடிச்சிட்டேன்டா. அடுத்து வர்றது இன்னும் முக்கியமான விஷயம், கத்தி கிளிப்பு. கத்தியில்